காட்டும் போது கொஞ்ச நேரத்தில் பார்த்து முடிச்ச உடனே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனது. வண்டியோட சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து BS4 BS6 எல்லாமே ஏற்றி இறக்குவாங்க. எக்ஸ்போர்ட் அங்கே இறக்கிறது மொத்தமே BS4 தான் கேட்டுட்டு இருக்காங்க. BSல வந்து பார்த்தீங்கனாலே BS4 எப்படி இருக்கும், BS6 எப்படி இருக்கும்னு பார்த்து அப்டேட் வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பைக் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்ல. வண்டியில் இருக்க எல்லா சைல்டு பார்ட்ஸும் அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னா HLC அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னு பார்த்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த குரோம் பிளாக் போது பாருங்களேன், ஹெல்மெட்டில் பார்த்தோன்னே அந்த ரியர் மட் கார்ட் ஸ்டேஜில் பார்த்தா தெரியும். இங்கே கூட சிங்கப்பெண்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது செம்ம ஸோ ஹாப்பி. கேர்ள்ஸ் மார்வல்ஸ் அவெஞ்சர்ஸ் அவங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது கெத்தாக தான் இருக்குது எனக்கும். வண்டியோட குவாலிட்டி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் 4 ஸ்டேஜுக்கு தள்ளி ஒரு ப்ராசஸ் குவாலிட்டி நிற்பாங்க. ப்ராசஸ் குவாலிட்டி வண்டியோட தரத்தை அழகாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவாங்க. வணக்கண்ணே செல்வண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அண்ணன் அங்கே அழகாக பார்த்துட்டு இருக்காரு. அது டூல் பாக்ஸ் கிட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் டூல் இருக்கும், ஒரு பக்கம் ஒயரிங் ஆர்னஸோட கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதையும் தாண்டி வண்டி பொறுமையாக இறங்குது. டேங்க்கு சீட்டு எல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணி புது வண்டியாக இறங்கி முடித்த உடனே அது ப்ரீ ட்ரையல்